முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டுக் காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவை அரசாங்கம் மூடி மறைக்கவில்லை. அப்படியோர் ஆவணத்தை தொடர்புத்துறை அமைச்சரான தாமே பார்த்ததில்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். 16வது பேரரசரான பஹாங் சுல்தான் வழங்கியதாக கூறப்படும் அக்கூடுதல் உத்தரவை மடானி அரசாங்கம் மறைத்துவிட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து அவர் கருத்துரைத்தார். இவ்விவகாரம் அரசு மன்னிப்பு வாரியத்தை உட்படுத்தியது. அதோடு உயர் நீதிமன்றத்தில் அவ்விவகாரம் இருப்பதால் தேசிய சட்டத்துறை தலைவரின் ஆலோசனை பெறப்படும் என்றார் அவர். அக்கூடுதல் உத்தரவு இருப்பதை விசாரிக்குமாறு நஜீப் செய்திருந்த மேல்முறையீட்டை புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் திங்கட்கிழமை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வழக்கு மீண்டும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கே செல்கிறது. SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் டத்தோஸ்ரீ நஜீப் பெற்ற 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை பாதியாக குறைத்த அப்போதைய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா எஞ்சிய தண்டனை காலத்தை நஜீப் வீட்டு காவலில் கழிக்கவும் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு விட்டதாக நஜீப் ஆதரவாளர்களும் எதிர்க்கட்சியினரும் ஓராண்டாகவே குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களுக்கான அரசாங்க சேவை அளிப்பை மேலும் எளிதாக்கும் வகையில் கியாஸ் செந்துஹான் மடானி எனும் புதிய முன்னெடுப்பு இன்று புத்ராஜயா அலாமண்டா பேரங்காடியில் அறிமுகம் காண்கிறது. கனி பொறியகம் எனப்படும் இந்த கியாஸ் இயந்திரங்கள் வாயிலாக ஒரே இடத்தில் 90க்கும் மேற்பட்ட சேவைகள் வழங்கப்படும். அலுவலக நேரத்திற்கு வெளியேயும் மக்களுக்கு அரசாங்க சேவைகள் கிடைக்கும் பொருட்டு பேரங்காடிகள் போன்ற மக்கள் கூட்டம் அதிகமுள்ள 38 இடங்களில் இந்த கியாஸ்க் இயந்திரங்கள் நிறுவப்படும். தொடக்க கட்டமாக சாலை போக்குவரத்து துறையான JPJ, போஸ்ட் மலேசிய நிறுவன ஆணையமான SSM, TNB, ஊழியர் சேமநிதி வாரியமான EPF மற்றும் மை டிஜிட்டல் ID ஆகிய 6 அரசு நிறுவனங்கள் இந்த கியாஸ் திட்டத்தில் பங்கேற்கின்றன. 2025 வரவு செலவு அறிக்கையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிந்தனையில் உதித்த திட்டம் இதுவென பிரதமர் துறையின் மடானி கண்காணிப்பு பிரிவின் தலைமை இயக்குனர் முகமது லாத்திப் தெரிவித்தார். அதை சீக்கிரமே அமல்படுத்துமாறு பிரதமர் உத்தரவிட்டதால் ஆண்டு தொடக்கத்திலேயே இத்திட்டம் செயல் வடிவம் பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த கியாஸ் செந்துஹான் மடானி திட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கிறார். மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை விளம்பரப்படுத்தும் வீடியோவில் மசூதி இடம்பெறாததை யாரும் அரசியலாக்க வேண்டாம். சுற்றுலா, கலை, பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த பிரச்சார வீடியோவின் நோக்கமே மலேசியாவின் கலை, பண்பாடு, சுற்றுலா அம்சங்களை பிரபலப்படுத்துவதுதான், மாறாக இன மத கூறுகளை முன்னிலைப்படுத்துவதல்ல என்றார் அவர். எனவே அரசியல் ஆதாயத்திற்காக அவ்வீடியோவை சர்ச்சையாக்கி மக்களின் நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். அது வெறும் 41 வினாடி அறிமுக வீடியோ தான். எல்லாவற்றையும் திணித்து அதனை வெளியிட முடியாது. தனித்துவம் மிக்க வேலைப்பாடுகளை கொண்ட மசூதிகள் விரைவில் வெளியிடப்படவிருக்கும் மேலும் விரிவான வீடியோவில் இடம்பெற்றுள்ளன என அமைச்சர் சொன்னார். அந்த விளம்பர வீடியோவில் தேவாலயம், கோவில் போன்ற மற்ற வழிபாட்டு தலங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் பெரும்பான்மை மக்களான முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக பிர்சத்து கட்சியின் இளைஞர் பிரிவு முன்னதாக சாடியிருந்தது. கூட்டரசின் அதிகாரப்பூர்வ மதமான இஸ்லாத்தின் சின்னமாக விளங்கும் மசூதிகளின் அழகை முதன்மைப்படுத்த அவ்வீடியோ தவறிவிட்டதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவும் குறை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரப்பூர்வ Facebook, YouTube பக்கங்களில் அவ்வீடியோவை தற்போது காணவில்லை என கூறப்படுகிறது. மக்களே, GM Indians பெருமையுடன் வழங்கும் பினாங் குளோபல் பாலிவுட் பஜார் 8 to 12 ஜனவரி வரை ஏயோன் பிக் சப்ராஞ்சயா பிராய் பினாங் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள் திரண்டு வாருங்கள், மகிழ்ந்து போவீர்கள்.
ஜோஹர் பாரு தாமான் சத்யா இண்டாவில் உணவகம் ஒன்றின் முன்பே பட்ட பகலில் ஓர் ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று தனது நண்பர்களுடன் அவ்வுணவகத்தில் உணவறிந்து கொண்டிருந்த போது 40 வயது அவ்வாடவர் சுடப்பட்டார். சம்பவ இடம் விரைந்த மருத்துவ குழு அவர் மரணமடைந்து விட்டதை உறுதிப்படுத்தியதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் ஸ்லாமாட் கூறினார். விசாரணைக்கு உதவும் வகையில் அவ்வுணவகம் மற்றும் அருகிலுள்ள வர்த்தக தளங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீஸ் எடுத்துச் சென்றுள்ளது. இந்நிலையில் கொலையாளிகளை கண்டறியவும் கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை அடையாளம் காணவும் விரிவான விசாரணை நடைபெறும் என்றார் அவர். விசாரணைகளை பாதிக்கும் என்பதால் அவர் மேற்கொண்டு கருத்துரைக்க மறுத்துவிட்டார். அவ்வாடவர் சுடப்பட்ட போது உணவகத்தின் முன் ஏற்பட்ட சலசலப்புகளை காட்டும் 10 வினாடி வீடியோ முன்னதாக வைரலாகியிருந்தது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் வீட்டு சமையலறையில் கை கழுவும் சிங்கி குழிக்குள் 2 மாத பெண் குழந்தையின் கால் சிக்கிக் கொண்ட சம்பவத்தால் குடும்பமே பதறிப்போனது. தமான் ஸ்ரீ தமிங் சிராசில் நேற்று மாலை 4 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து பண்டார் துன் உசேன் ஆன் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 5 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். குழந்தைக்கு காயம் ஏதும் ஏற்படாத வகையில் சிங்கி குழியிலிருந்து அதன் கால் வெளியே எடுக்கப்பட்டு குழந்தை பாதுகாப்பாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் வரிசையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் திருப்பதி பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலையில் நாளை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி தொடங்குவதால் இலவச தரிசன டிக்கெட் வழங்க 8 இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று காலை 5 மணிக்குத்தான் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் டிக்கெட் முகப்பிடங்களில் நேற்று மாலையே பக்தர்கள் கூட்டம் குவிந்தது. இதில் விஷ்ணு நிவாச மையத்தில் மட்டுமே சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் குவிந்ததாக கூறப்படுகிறது. வரிசையில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் டிக்கெட்டுகளை வாங்க முண்டியடித்துக் கொண்டதில் அவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஒருவர் மீது ஒருவர் விழும் நிலை உண்டானது. மூச்சு திணறல் ஏற்பட்டும் சிலர் மயங்கி விழுந்தனர். பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனளிக்காது தமிழகத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவசர ஆலோசனை நடத்தி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். இன்று காலை திருப்பதி சென்று காயமடைந்தவர்களை அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிடப்பட்டுள்ளது.